சூரத்துல் முத்தஸிர் வசனம் 38 முதல் 56 வரை. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தேடிக்கொண்டதற்கு பிணையாகும் வலப்புறத்தாரை தவிர. அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். விசாரிப்பார்கள், குற்றவாளிகளிடம் விசாரிப்பார்கள், உங்களை நரகத்தில் தள்ளியது எது? அதற்கு அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை. வீண் வேலைகளில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம். பிரதிபலன் அளிக்கப்படும் மறுமை நாளை நம்ப மறுத்து வந்தோம். அதே நிலையில் எங்களுக்கு இறப்பெனும் உறுதி வந்துவிட்டது. பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அங்கு அவர்களுக்கு பயனளிக்காது. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த அறிவுரையை புறக்கணிக்கிறார்களே. சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் காட்டுக் கழுதுகளைப் போன்று இருக்கிறார்களே. மாறாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேத ஏடுகள் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றான். அது நடக்காது. மாறாக அவர்கள் மறுமையை அஞ்சுவதில்லை. அவ்வாறென்று நிச்சயமாக இது அறிவுரையாகும். விரும்பியவர் இதன் மூலம் அறிவுரை பெறலாம். ஆனால் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் அறிவுரை பெற மாட்டார்கள். அவனே அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன், மன்னிப்பதற்கும் தகுதியானவன். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தேடிக்கொண்டதற்கு பிணையாகும் என்று தெரிவிக்கின்றான். அதாவது மறுமை நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தேடிக்கொண்ட பாவ செயலுக்கு பிணையாக்கப்பட உள்ளது. வலப்புறத்தார் தவிர மற்றவர் பிணை. அடுத்த வசனத்தில் வலப்புறத்தாரை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று விசாரிப்பார்கள் என அடுத்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது வலப்புறத்தார் சொர்க்க சோலைகளில் தம் மாளிகைகளில் இருந்து கொண்டு நரகத்தின் கீழடுக்குகளில் இருக்கும் குற்றவாளிகளிடம் இவ்வாறு விசாரிப்பார்கள். தொழவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அதற்கு அவர்கள், நாங்கள் தொழவோராக இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று பதில் கூறுவார்கள் என அடுத்த வசனங்களில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது நாங்கள் எங்கள் இறைவனை வழிபடவும் இல்லை, அவனுடைய படைப்புகளான சக மனிதர்களுக்கு நாங்கள் உதவவும் இல்லை. அடுத்து வீண் வேலைகளில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம் என்றும் அவர்கள் கூறுவார்கள். அதாவது அறியாதவை குறித்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எங்களில் யாரும் வழி பிறந்தால் அவருடன் சேர்ந்து நாங்களும் வழி பிறந்து விடுவோம் என இதற்கு விளக்கமளித்தார்கள். மறுமையை நம்பவில்லை. அடுத்து பிரதிபலன் அளிக்கப்படும் மறுமை நாளை நம்ப மறுத்து வந்தோம். அதே நிலையில் எங்களுக்கு உறுதி வந்துவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள். இங்கு உறுதி என்பது இறப்பை குறிக்கிறது. மற்றொரு வசனத்தில், உமக்கு இறப்பெனும் உறுதி வரும் வரை உம்முடைய இறைவனை நீர் வழிபடுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவருக்கு, அதாவது உஸ்மான் பின் மஹ்ஊனுக்கு மரணம் எனும் உறுதி வந்துவிட்டது என்று கூறியுள்ளார்கள். பரிந்துரை பயனளிக்காது. அடுத்த வசனத்தில் பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது யாரிடம் இப்பண்புகள் இருக்கின்றனவோ அவருக்கு மறுமை நாளில் யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. ஏனெனில் தகுதியான ஆளுக்கே பரிந்துரை பயன் தரும். எனவே இறை மறுப்பாளராக யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவருக்கு ஐயமின்றி நரகம்தான் கிடைக்கும். அங்கேயே அவர் நிரந்தரமாக இருப்பார். அடுத்த வசனத்தில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த அறிவுரையை புறக்கணிக்கின்றார்களே என்று அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது உமக்கு எதிரில் இருக்கும் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு என்ன ஆயிற்று? நீர் அழைப்பு விடுக்கும் விஷயத்தையும் நீர் நினைவூட்டும் காரியத்தையும் புறக்கணிக்கின்றார்களே. சிங்கத்தை கண்டு ஓடும் கழுதை போல். அடுத்த வசனங்களில் சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்களே என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது சத்தியத்தை அலட்சியம் செய்து அதை விட்டு வெருண்டோடும் இவர்கள் தம்மை வேட்டையாட நினைக்கும் சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்களே. இங்கு சிங்கம் என்பதை குறிக்க
கஸ்வரா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. கஸ்வரா என்றால் சிங்கம் என்பதே பொருளாகும். இவ்வாறே அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மகனார் அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளனர். பெரும்பான்மை அறிஞர்கள் கஸ்வரா என்பதற்கு அம்பு எய்யும் வேட்டைக்காரன் என்றே பொருள் செய்துள்ளனர். ஓர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளார்கள். அவர்களின் விருப்பம்தான் என்ன? அடுத்த வசனத்தில் மாறாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றான் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது இந்த இணை வைப்பாளர்களில் ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை அருளியதை போன்று தமக்கும் ஒரு வேதம் அருளப்பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி உள்ளிட்டோர் இவ்வாறே விளக்கம் அளித்துள்ளனர். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களிடம் ஒரு சான்று வரும்போது அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் வழங்கப்படாதவரை அதை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஓர் அறிவிப்பில் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், செயல்படாமலேயே தமக்கு நரக விடுதலை பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர் என விளக்கம் அளித்துள்ளார்கள். அடுத்த வசனத்தில் அது நடக்காது, மாறாக அவர்கள் மறுமையை அஞ்சுவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மறுமை நாளை ஏற்காமல் அதன் நிகழ்வை நம்ப மறுத்ததுதான் அவர்களை இந்த அளவுக்கு சீர்கெடுத்திருக்கிறது. விரும்பியவர் அறிவுரை பெறலாம். அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று, நிச்சயமாக இது அறிவுரையாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது உறுதியாக இந்த குர்ஆன் அறிவுரைதான். அடுத்த வசனங்கள் விரும்பியவர் இதன் மூலம் அறிவுரை பெறலாம், ஆனால் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் அறிவுரை பெற மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றது. மற்றொரு வசனம் அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகின்றது. அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன். அடுத்த தொடர் அவனே அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன், மன்னிப்பதற்கும் தகுதியானவன் என்று கூறுகின்றது. அதாவது அல்லாஹ்வே அச்சம் கொள்ளப்படுவதற்கு தகுதியானவன், தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீள்பவரின் பாவத்தை மன்னிப்பதற்கும் அவனே தகுதியானவன். இவ்வாறே கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொடரை ஓதிவிட்டு பின்வருமாறு கூறினார்கள். உங்கள் இரட்சகன் கூறுகின்றான், நானே அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன், எனவே என்னுடன் வேறு இறைவனை கற்பிக்கல் ஆகாது. என்னுடன் வேறு இறைவனை கற்பிப்பதிலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ அவரே எனது மன்னிப்பிற்கு தகுதியானவர். அல் முத்தஸிர் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவடைந்தது. அனைத்து புகழும் உதவியும் அல்லாஹ்வுக்கே உரியன.